வணக்கம் மக்களே வணக்கம். சற்று முன் கிடைத்த ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான தகவல். சற்று முன்பு அமைச்சர் உதயநிதி வாய் கொழுப்பால் 4000 கோடி மோசடி வழக்கில் மீண்டும் சிக்கினார். ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அப்படி என்ன அமைச்சர் உதயநிதி சொன்னார், ஸோ இதை பற்றின தகவல். அது மட்டும் இல்லாமல் இந்த 4000 கோடி மக்களுக்கு போய் சேர்ந்ததா இல்லையா, ஸோ இதை பற்றின தகவல். அது மட்டும் இல்லாமல் சென்னை பற்றின மீண்டும் சென்னைக்கு பெரிய ஆபத்து, ரெட் அலர்ட் வரப்போகுது. ஸோ அதை பற்றின தகவல். இது எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்தடையும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்த ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான சோகமான தகவல் என்ன அப்படின்னா, சற்று முன்பு உதயநிதி அமைச்சர் உதயநிதி அவர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொகுதியாக சந்திக்கிறது, அதாவது அவர் தொகுதிக்கே போயிட்டு சந்திக்கும் போது மக்கள் ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ் மீடியா எல்லாமே சேர்ந்து கேட்கும்போது, இந்த 4000 கோடி என்னாச்சு, இந்த தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி நிவாரண பணிக்காக என்னென்ன செஞ்சுருக்கீங்க, இந்த 4000 கோடி என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேட்டுகிட்டே இருந்ததுனால, ஸோ இந்த அமைச்சர் உதயநிதி பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த 4000 கோடியில் 40%, அதாவது பார்த்திங்கன்னா 40% தான் இதை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது மீதி எல்லாம் பணமும் எங்கே போச்சு அப்படின்றது கேட்கும்போது, நாங்கள் எந்த விதமாக பண்ணலாம், அது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது சொல்ல அவருக்கு மலிப்பிருக்காரு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்த 4000 கோடியில் 40% தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பெரும் சர்ச்சைக்குள்ளாக இருக்கார். மீண்டும் இந்த 4000 கோடி மோசடி வழக்கில் அமைச்சர் உதயநிதி சிக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் கூட இதில் சம்மந்தப்பட்டிருக்கலாம்ன்றத தெளிவாகவும் தெரிகிறது, ரகசிய தகவலின் அடிப்படையிலும் தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக சென்னைக்கு மீண்டும் ரெட் அலர்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு சில தினங்கள்லையோ இல்லை இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு சில தினங்களில் சென்னைக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்படும். மழை மீண்டும் இந்த மிக்ஜாம் புயலை விட பார்த்திங்கன்னா அதிகமாக பவர்ஃபுல்லான ஒரு புயல் வரப்போகுதுன்றதுக்கான தெளிவான அறிகுறியும் தெரியுது. சென்னை வானிலை மையம் கூட தெரிவிச்சிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த திமுக ஆட்சி கலைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்றத தகவல் தெரியுது. ஏன் அப்படின்னா இன்னும் 11 அமைச்சர்களை 11 திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் கைதாகும் நிலையில் தான் இருக்காங்க. ஒரு சில அமைச்சர்கள் பதவி பார்த்திங்கன்னா ராஜினாமா பண்ணிவிட்டு வேறு கட்சிக்கு இணைஞ்சிருக்காங்க. இதனால் பெரும் சர்ச்சைக்கு உள்ளாயிருக்காங்க. ஸோ திமுகவே ஆட்சி கலைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் தொடர்ந்து வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இருங்க, இணைஞ்சிருங்க. தேங்க்யூ.